So good evening all. Is it audible, right? Okay. So we'll continue the session. So so in this today's class, we will discuss about the commands, which is text processing command. So let's start the session. So here we are going to discuss about the text processing commands. And also editor. So first we will see the text processing அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். So for example, so ஒரு ஃபைல் ஒரு ஒரு ஃபைல் இருக்கு. For example, we have a file called sample.txt ன்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ அந்த ஃபைல்க்குள்ள ஸோ அந்த பர்ட்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து இருக்கா இல்லையா? ஸோ அந்த பர்ட்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து இட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் திஸ் பர்ட்டிகுலர் ஃபைல். இது அந்த நான் நான் சர்ச் பண்ற வேர்ட் வந்து அந்த பர்ட்டிகுலர் ஃபைல்க்குள்ள இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டெக்ஸ்ட் ப்ராசஸிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் அ ஃபைல் எரர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எரர் அப்படின்னு இருக்கு. அந்த ஃபைலோட கன்டென்ட்குள்ள ஐ ஹேவ் அ ஃபைல் விச் இஸ் sample.txtக்குள்ள எரர் அப்படிங்கிற வேர்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த எரர்ங்கிற வேர்ட ஐ வாண்ட் டு சேஞ்ச் ஃப்ரம் எரர் டு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கமாண்ட்ஸ்ல ஐ ஹேவ் டு சேஞ்ச் த கன்டென்ட் ஆஃப் எரர் டு சக்சஸ் அந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணும். ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஐ ஹேவ் திஸ் பர்ட்டிகுலர் ஃபைல் விச் இஸ் sample.txt. அதுல வந்து நான் ஒரு வேர்ட சர்ச் பண்ணுவேன். சர்ச்சிங் தட் இஸ் டெக்ஸ்ட சர்ச் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் நாட் அ ஃபைல் சர்ச்சிங் பட் இஸ் டெக்ஸ்ட் சர்ச்சிங் தட் இஸ் டெக்ஸ்ட் ப்ராசஸிங் கமாண்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணணும். ஐ ஹாவ் டு எடிட் இட். நான் எடிட் பண்ணணும், இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஒரு வேர்ட வந்து எடிட் பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி நம்மளுக்கு ஒரு டேட்டா ஃபார்மேட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்க ஃபைல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ ஒரு டேப்லெட் காலம் மாரி எனக்கு சில டேட்டாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2 காலம்ஸ் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்க்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் காலம்ல. ஸோ ஹியர் வி ஹேவ் 1 ஸோ பார்த்தீங்கன்னா 90 அப்படிங்கிற மார்க் இருக்கும். ஸோ 100 அப்படிங்கிற மார்க் இருக்கும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் அந்த காலம்ல இருக்க டேட்டாஸ்ல எல்லாம் நான் என்ன பண்ணலாம்னா, ஐ கேன் ஏபிள் டு அனலைஸ் பண்ணலாம். ஐ கேன் ஏபிள் டு அனலைஸ் த டேட்டா. ஸோ அனலைஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சம் என்ன? ஸோ சம் ஆஃப் ஆல் த ஸ்டூடண்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டூடண்ட்ஸ்ல இருக்கிற எல்லாவோட மார்க்ஸோட டோட்டல் என்ன? ஆவரேஜ் என்ன? ஸோ இப்படி இந்த மாரி நம்ம கால்குலேட் பண்றப்ப, ஸோ அந்த டெக்ஸ்ட்ட நம்ம ப்ராசஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். ஸோ இது சம் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் இந்த மாரி நம்ப ஒரு ஒரு ஃபைல்க்குள்ள இருக்கிற டேட்டாவ வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம், ரீப்ளேஸ் பண்ணுவோம், அல்லது நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னா, ஸோ ஹியர் ஃபார் த சர்ச்சிங் வி ஹேவ் டு யூஸ் ஒரு டெக்ஸ்ட்ட சர்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ வி ஹேவ் டு யூஸ் ஸோ ஃபார் திஸ் வி ஹேவ் டு யூஸ் grep கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ grep. ஸோ grep இஸ் அ கமாண்ட். ஒரு டெக்ஸ்ட்ட நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ ஹியர் ஸோ வி ஹேவ் டு யூஸ் அ grep கமாண்ட். ஸோ grep யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு டெக்ஸ்ட்ட நான் சர்ச் பண்றேன் அப்படின்னா, ஸோ ஐ ஹேவ் டு யூஸ் அ grep. தீஸ் ஆர் ஆல் த டெக்ஸ்ட் ப்ராசஸிங் கமாண்ட். ஸோ வி ஹேவ் சார்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ மோஸ்ட்லி தே வில் யூஸ் திஸ் பர்ட்டிகுலர் grep யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தென் வி ஹேவ் அ கமாண்ட். ஒரு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ SED அப்படின்னு சொல்லுவாங்க. செட் அப்படின்னா சர்ச் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரீம் எடிட்டர் வி கால் இட் அஸ் அ stream editor to replace or something. I will explain the command.
So then we have to analyze the thing. So analyze பண்றதுக்கு so we have a AWK அப்படிங்கிறது இருக்கு. So this is one of the author name. AWKங்கிறது Aக்கு வந்து ஒரு நேம் வரும். நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். So these are all the text processing. These are all the text processing commands. So this is for the searching the text. This is for the replace or edit the text. This is for the analyzing the text. So ஒரு text analyze பண்ணணும் அப்படின்னா so we go for this particular. So this ஒரு டெக்ஸ்ட ப்ராசஸ் பண்றதுக்கு we are using this particular thing. So இன்னும் நம்ம என்ன பார்க்க போலாம் இன்னைக்கு கிளாஸ்ல அப்படின்னா so second thing. So first one is we are going to see about the text processing. The second one we are going to see the editor. So editor we are using. So one is popularly we are using the VI editor. VI editor. Other one is we are using the அது வந்து ஓல்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விம் அப்படிங்கிறது மாடர்னைஸ்ட் வே ஆஃப் எடிட்டர். ஸோ போத் ஆர் சேம் அண்ட் அனதர் வே இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லலாம்னா நானோ எடிட்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய எடிட்டர்ஸ் நம்மளோட மார்க்கெட்ல இருக்கு. ஸோ பட் மோஸ்ட்லி த காமனா யூஸ் பண்ற எடிட்டர் பாத்தீங்கன்னா விஐ எடிட்டர், விம் எடிட்டர், நானோ எடிட்டர். ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் த லினக்ஸ் கமாண்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் ப்ராசஸிங்ல நம்ம கிரிப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம வில் see now. ஸோ அதுக்கு ஐ ஹாவ் சாம்பிள் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சாம்பிள் டாட் டெக்ஸ்ட்ல வந்து சில I have a cat command கொடுத்துட்டு so sample.txt அப்படிங்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா this many lines I have added. So இந்த லைன்ஸ்ல நம்ம எப்படி ஒரு 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 வேர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ வாட் ஐ ஹாவ் டோல்ட் யூ இஸ் தட் ஒரு சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிறது இருக்கு எனக்கு. ஸோ இதுல நான் ஒரு டெக்ஸ்ட்டை நான் எப்படி சர்ச் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் கிரிப் கமாண்ட். ஸோ இது எப்படி நம்ம சர்ச் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்லோ அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணும். HELLO அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணும். ஸோ வாட் இஸ் த கமாண்ட் டு சர்ச் த ஹெல்லோ? டெல் மீ இன் த சாட் பாக்ஸ். ஸோ வாட் இஸ் த கமாண்ட் டு சர்ச்? ஸோ ஒரு கமாண்ட் வந்து நான் சர்ச் பண்ணணும். ஸோ அப்பனா ஃபார் எக்ஸாம்பிள் கிரிப் அப்படிங்கிறது வந்து குளோபல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸோ இஃப் ஐ கிவ் அ வேர்ட் கால் ஹெல்லோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஹெல்லோன்னு கொடுத்துட்டு ஸோ இந்த ஃபைல் நேம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இட் வில் சர்ச். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? திஸ் இஸ் ஃபார் சர்ச்சிங் த டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட்டை சர்ச் பண்ணும். இந்த ஃபைல்குள்ள இருக்கா இல்லையா, நம்ம எந்த ஃபைல் கொடுக்குறோமோ அந்த ஃபைல்குள்ள ஒரு டெக்ஸ்ட் ஒரு வேர்டை வந்து சர்ச் பண்ணி கொடுக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஹெல்லோ வேர்ல்ட் அப்படிங்கறத இங்க இருக்கு அப்படிங்கறத சர்ச் பண்ணி நம்மளுக்கு தருது. ஸோ தென் இப்போ வந்து எனக்கு இங்கேயும் ஹெல்லோ இருக்கு. ஆக்சுவலா எனக்கு இங்கேயும் ஹெல்லோ இருக்கு, இங்கேயும் ஹெல்லோ இருக்கு. பட் இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இது வந்து கேபிட்டல் ஹெச்சா இருக்கு, இது வந்து ஸ்மால் ஹெச்சா இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் கமாண்ட் நம்ம எப்படி வேணா கொடுத்துக்கலாம். ஸோ பட் ஐ ஹாவ் டு கிவ் -i அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ திஸ் வில் உங்களுக்கு இது ரெண்டும் இது வந்து என்ன எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஸ்மால் லெட்டராவும் எக்ஸிக்யூட் பண்ணும், கேபிட்டல் லெட்டர்ல கேஸ் இன்சென்சிட்டிவா இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இஃப் ஐ ரன் திஸ் பாத்தீங்களா ஸோ கேபிட்டல் லெட்டர்ல இருந்தாலும் இட் வில் ஷோ, ஸ்மால் லெட்டர்ல இருந்தாலும் இட் வில் ஷோ. ஸோ திஸ் இஸ் அ கிரிப் கமாண்ட் டு ஃபைண்ட் த டெக்ஸ்ட். இப்போ ஹெலோ அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். இது நம்ம என்ன வேர்ட் கொடுத்துருக்கோமோ அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம். -i கொடுத்தீங்கன்னா ஸோ எய்தர் ஸ்மால் லெட்டரா இருந்தாலும் சரி, கேபிட்டல் லெட்டரா இருந்தாலும் சரி, இட் வில் எக்ஸிக்யூட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் டு கவுண்ட் த எரர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் எத்தனை இருக்குன்னு நான் கவுண்ட் பண்ணும். ஸோ 1 2 அந்த மாதிரி நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ கிரிப் -c for the count. ஸோ எதை நான் கவுண்ட் பண்ண போறேன்? ஸோ எரர் அப்படிங்கறத நான் கவுண்ட் பண்ண போறேன் இந்த sample.txtல. ஸோ இஃப் ஐ எக்ஸிக்யூட் திஸ் உங்களோட கவுண்ட் பாத்தீங்கன்னா 2 இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமாண்டை பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி சர்ச் பண்ணலாம் அப்படின்னா கேட் sample.txt ஒரு பைப் சிம்பிள். இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ வி கால் இட் அஸ் அ பைப். உங்களோட என்டர் பட்டனுக்கு மேல இருக்கும், அதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பைப் சிம்பிள் வரும். அதுல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரிப் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வேர்டை நான் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் சர்ச் லைக்
டெஸ்ட்னு ஏதோ ஒண்ணு இருக்கா அப்படின்னு நான் சர்ச் பண்றேன் அப்படின்னா, ஸோ இந்த டெஸ்ட் இப்படியும் நம்ம இந்த மாரியும் நம்ம குடுத்துக்கலாம். ஸோ எய்தர் திஸ் வே ஆர் திஸ் வே யூ கேன் கிவ். ஸோ இங்க வந்து லாஸ்ட்ல ஃபைல் நேம் வரும். இங்க வந்து கேட் சாம்பிள் அந்த ஃபைல் நேமு, கிரிப் என்ன வேர்ட் சர்ச் பண்றோமோ அந்த வேர்ட நீங்க குடுத்துக்கலாம். ஸோ எய்தர் வே யூ கேன் டூ திஸ். So this is so then you have, so for example grep command யூஸ் பண்ணி நான் இந்த எரர் எந்தெந்த இடத்துல இருக்கோ ஸோ அந்த பர்டிகுலர் மேட்சிங்கா இருக்கிறத மட்டும் நான் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எரர் அப்படின்னு இருக்குன்னா, ஸோ எரர் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு. ஸோ இந்த சாம்பிள் டாட் டெக்ஸ்ட்ல இப்ப குடுத்தனா எங்கெங்கெல்லாம் எரர் இருக்கோ அந்த லைனேவே உங்களுக்கு ஷோ ஆகுது. இல்ல எனக்கு எத்தனை எரர் இருக்கோ அந்த மேட்சிங் ஆன எரர் மட்டும் கொண்டு வரணும் அப்படின்னா, ஸோ ஹைஃபன் ஓ குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஹைஃபன் ஓ குடுத்து என்டர் குடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு 2 இடத்துல எரர் அப்படிங்கிறது இருக்கு, மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எந்த இடத்துல மேட்ச் ஆயிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக, ஸோ ஒன்லி மேட்சிங் டெக்ஸ்ட். ஸோ அது வந்து நம்ம ஹைஃபன் ஓ குடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து எனக்கு எரர் அப்படிங்கிற லைனே எனக்கு வரக்கூடாது. ஸோ எரர் அப்படிங்கிற லைனே வரக்கூடாது அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் டு கிவ் ஹைஃபன் வி குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இட் இஸ் இன்வெர்ட் மேட்ச். இன்வெர்ட் மேட்ச்னா எரர் அப்படிங்கிறத தவிர மீதி எல்லாமே எனக்கு கொண்டு வந்துரு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் இதுல பாத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் திஸ் இஸ் அ டெக்ஸ்ட் ஃபைல் இது எல்லாமே வருது. ஆனா இந்த எரர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ grep hyphen v அப்படின்னு குடுத்தீங்கன்னா, திஸ் இஸ் அ இன்வெர்ட்டட் மேட்ச். இன்வெர்ட்டட் மேட்ச்னா இந்த எரர தவிர மத்தது எல்லாமே உங்களுக்கு அந்த ஃபைல்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இங்க 1, 2, 3 அந்த லைன் அந்த பர்ட்டிகுலர் இது மட்டும் வரணும் அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் டு கிவ் அ ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இன் த சென்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா 0 to 9 0லேருந்து 9 வரைக்கும் முடியிற இருக்க நம்பரு. ஸோ இத மட்டும் எனக்கு கொண்டு வந்து தா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இத மட்டும் நான் வந்து சர்ச் பண்றேன். ஸோ இந்த சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி இப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, ஸோ இந்த பர்ட்டிகுலர் இந்த இந்த மாரி நீங்க ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி ஸோ 0 to 9ல இருக்கிறத மட்டும் சர்ச் பண்ணி எனக்கு கொண்டு வானா, அது மட்டும் உங்களுக்கு சர்ச் பண்ணி கொண்டு வரும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபௌட் தி இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்டார்ட்டிங்ல ஹெலோ அப்படிங்கிறத மட்டும் வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ரீகேப் திஸ் ஒன்ஸ் அகைன். ஸோ கிரிப் ஹெலோ அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, ஹெலோங்கிற வேர்ட் மட்டும் சர்ச் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு கேப்பிட்டல் லெட்டரா இருந்தாலும் வரணும், ஸ்மால் லெட்டரா இருந்தாலும் வரணும் அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் டு யூஸ் அ ஹைஃபன் ஐ. ஸோ எனக்கு எரர் அப்படிங்கிறது எவ்வளோ கவுண்ட் இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்கு யூ ஹேவ் டு யூஸ் அ சி அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். So this is similar to that of this command. இந்த கமாண்டும் சேம் தான். So here error அப்படிங்கிறது இருக்கு. So இந்த error வந்து எந்தெந்த லைன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த மேட்சிங் இந்த error மட்டும் தான் இந்த 2 வேர்ட் மட்டும் தான் வரணும்னா you have to give a hyphen o அப்படின்னு யூஸ் பண்ணும். So hyphen v அப்படிங்கிறது என்னன்னா inverted matching. இந்த error தவிர மீதி எல்லாமே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா so hyphen v கொடுக்கணும். ஸோ 0 to 9க்குள்ள இருக்கிறத மட்டும் சர்ச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இட் வில் சர்ச் 0 to 9க்குள்ள வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு ஸ்டார்ட்டிங்ல பாத்தீங்கன்னா ஹெலோன்னு இருக்கிறத மட்டும் தான் வரணும். ஸ்டார்ட்டிங் வேர்ட் எது ஹெலோன்னு இருக்கோ ஸோ அதுக்கு வரணும் அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் டு கிவ் ஸோ ஒரு கேப் சிம்பிள் மாரி குடுத்துட்டு HELLO அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஹெலோல எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு ஹெலோ எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அது மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இஃப் ஐ ரீப்ளேஸ் திஸ் வித் திஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்றேன்னா, திஸ்ல எது ஸ்டார்ட் ஆகுதோ அது மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ தென் யூ ஹேவ் அ ஸோ லாஸ்ட்ல இருக்கிறத பிரிண்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத நம்ம எடுக்கணும் அப்படின்னா, கேப் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ லாஸ்ட்ல இருக்கிறத ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபைல்ன்னு இருக்கு. இந்த ஃபைல்ல முடியறது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த லைன்ல இருக்கிற சென்டென்ஸ் எனக்கு வரணும் அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் டு யூஸ் லைன் யூஸ் பண்ணிட்டு ஒரு டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அந்த லைன்ல எது லாஸ்ட்டா முடியுதோ அது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ 0 to 9க்குள்ள இருக்கிறத மட்டும் சர்ச் பண்ணி எடுத்துட்டு வானா, அது வந்து உங்களுக்கு சர்ச் ஆகும். கேப் குடுத்து ஹெலோ அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஹெலோல எது ஸ்டார்ட் ஆகுதோ அது பிரிண்ட் ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் கிவிங் டாலர் அட் த லாஸ்ட்டா இந்த லைன்ல எது லாஸ்ட்டா லைன்னு இருக்கோ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதுவுமே இல்லாத ஒரு லைன் குடுக்குறேன். ஸோ இஸ் அப்படிங்கிறது குடுக்குறேன். ஸோ இட் இஸ் வொர்க்கிங் ஃபைன் ஆர் நாட் வில் செக்.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்ல. இஸ்ல முடியறது எதுவுமே இல்லாதனால உங்களுக்கு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகல. So this is all about the grep command. So have all understand the grep command, right? So any doubt regarding this? The grep is completed. So we have a grep. So இதுல பாத்தீங்கன்னா hello search பண்றோம். insensitive இருந்தா insensitive, -c இருந்துச்சுன்னா என்ன கவுண்டோ அது வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எரர் அப்படிங்கிற சர்ச் பண்ணீங்கன்னா அந்த எரர்ல என்னென்ன இருக்கோ அது வரும். ஸோ -னா அந்த மேட்சிங்கா இருக்கிறத மட்டும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். அப்படின்னா இன்வெர்டட், எரரை தவிர என்னென்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு சர்ச் ஆகி வரும். 0 to 9 அப்படின்னா அந்த 0 to 9ல இருக்கிறத மட்டும் சர்ச் பண்ணும். கேப் ஹலோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹெலோல எது ஸ்டார்ட் ஆகுதோ அது மட்டும் உங்களுக்கு வரும். திஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திஸ்ல எது ஸ்டார்ட் ஆகுதோ அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் கிவிங் டாலர், எது லாஸ்டா முடியுதோ அது வந்து உங்களுக்கு சர்ச் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி grep command. So have all understand? Tell me in the chat box. So we have finished the grep. So then we go for a SCD, that is stream editor. So on the stream editor போலாம். So here I'm just clear this. ls கொடுத்துக்கிறேன். I have sample.txt அப்படிங்கிறது இருக்கு. So SCD அப்படின்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, so stream editor அப்படின்னு நான் சொன்னேன். So இதுல பாத்தீங்க அப்படின்னா, so I just add the sample.txt நான் வந்து ஜஸ்ட் நான் இங்க கொடுக்குறேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் 6 லைன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா, so இங்க எரர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும். so எரர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கு. so நான் என்ன சொல்லியிருக்கேன், so SCD is a replace or edit. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் gripல வந்து நம்ம எடிட்டோ எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ நீங்க gripல ஒன்லி சர்ச் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அது அது வந்து நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ வாட் ஐ ஹாவ் டு டூ இஸ், இப்ப நான் இந்த எரர வந்து சக்சஸ் அப்படிங்கிறத நான் எடிட் பண்ணணும் அல்லது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஐ ஹாவ் டு யூஸ் அ SCD அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணும். தட் இஸ் ஸ்ட்ரீம் எடிட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் எடிட்டிங் த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ண போறோம். ஃபைல் எடிட் பண்ண போறதுல நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை நம்ம எடிட் பண்ண போறோம். ஸோ இதுக்கான கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஆப்ஷன் ஒரு கமாண்ட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த சிங்கிள் கோட்ஸ்ல நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ S is for substitute. S எதை மீன் பண்ணுதுன்னா substitute. இது வந்து ஓல்டா நம்மளுக்கு என்ன இருக்கு? ஸோ ஓல்டா பார்த்தீங்கன்னா எரர் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த எரரை நான் என்னவா சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா சக்சஸ் அப்படிங்கறத நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஒரு ஃபைல் நேம். ஸோ தட் ஃபைல் நேம் இஸ் sample.txt அப்படிங்கிற ஃபைல் நேமை நான் கொடுத்துறேன். SCD is a stream editor. இங்க S அப்படிங்கிறது எதை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா இந்த எரரை வந்து யூ ரீப்ளேஸ் திஸ் எரர் பை சக்சஸ் அப்படிங்கிறத நீ ரீப்ளேஸ் பண்ணிரு. ஸோ இஃப் ஐ கிவ் திஸ், எனக்கு இங்க 2 எரர் இருக்கு. ஸோ ஆல் ஆஃப் யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன். இங்க 2 எரர் இருக்கு. ஸோ எனக்கு நான் இந்த மாதிரி கொடுத்தேன்னா, ஸோ எந்த எரர் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ஐ ஹாவ் 2 எரர் இன் திஸ் பர்டிகுலர் ஃபைல். ஸோ இஃப் ஐ கிளிக் என்டர் திஸ், இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு சக்சஸ்ன்னு உங்களுக்கு இதுவும் சக்சஸ்ன்னு மாறிடுச்சு, இதுவும் சக்சஸ்ன்னு மாறிடுச்சு. ஸோ am I right? ஸோ இதுவும் சக்சஸ்ன்னு மாறிடுச்சு. ஸோ இதுவும் இந்த ரீப்ளேஸ் இதுவும் சக்சஸ்ன்னு மாறிடுச்சு. ஸோ ஸோ தென் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஐ வில் சேஞ்ச் த கண்டென்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் குளோபல் கொடுத்தேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் அக்கரன்ஸும் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஐ வில் சேஞ்ச் டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1ன்னு குடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எரர நான் சக்சஸா நான் இப்ப எரரானே மாத்திக்க போறேன். ஸோ சக்சஸ ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், இந்த சக்சஸ ஸோ ஐ வில் சேஞ்ச் டூ த எரர் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சேஞ்ச் பண்றேன். இஃப் ஐ கிவ் 1, இது இப்போ வந்து 1 நான் இங்க குடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டெட் ஐ ஹாவ் கிவ் 1. இஃப் ஐ என்டர் திஸ், இங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் எரர்ன்னு மாறிடுச்சு, இங்கேயும் எரர்ன்னு மாறிடுச்சு. ஸோ I will replace this particular 1 minute. So vi editor sample.txt அப்படிங்கறத நான் போய் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் எரர்ன்னு வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எரர், இங்கேயும் எரர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் சேவ் திஸ். So if I cat this,
ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஜஸ்ட் கிவ் எரர்ல நான் சக்சஸ்ன்னு மாத்தப் போறேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்ப எஸ்ன்னு குடுத்து, ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இந்த எரர் அதுக்கப்புறம் நான் சக்சஸ் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ இங்க எஸ் வெறும் மட்டும் சப்ஸ்டிட்யூட்ன்னு குடுங்கன்னா, ஸோ இந்த லைன்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரே ஒரு எரர் தான் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஒவ்வொரு லைன்ல இருக்க ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இங்க எரர் இருக்கு. இங்க வந்து சக்சஸ்ன்னு மாறிடுச்சு. ஸோ இங்க எரர்ன்னு இருக்கு. இங்க சக்சஸ். இந்த லைன்ல ஒரே ஒரு அக்கரன்ஸ் தான் நடந்திருக்கு. இத வந்து சக்சஸ்ன்னு மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஐ ஹேவ் 2 எரர்ஸ். ஸோ வேற நான் கேட் பண்ணவே இல்ல. ஸோ பிஃபோரா நான் கேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ சேஞ்ச்டு த பர்ட்டிகுலர் ஃபைல். ஸோ அகைன் ஐ வில் ரீப்ளேஸ் வித் திஸ். நான் இது என்ன பண்றேன்னா, அகைன் ஐ வில் சேஞ்ச் திஸ் டூ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ ஜஸ்ட் ரீப்ளேஸ் திஸ் சக்சஸ். ஸோ எரர் அப்படின்னு இருக்கட்டும். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபைல நீங்க வச்சுக்கோங்க. ஸோ திஸ் ஃபைல் யூ கன்சிடர் திஸ். இங்க ஒரு எரர் இருக்கு. இந்த லைன்ல ஒரு எரர் இருக்கு. இந்த லைன்ல ஒரே ஒரு எரர் இருக்கு. ஸோ இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா 2 எரர் இருக்கு. இஃப் சப்போஸ் இஃப் ஐ எக்ஸிக்யூட் திஸ், இந்த எரர் இருக்கிறத என்னவா மாத்திரு அப்படின்னா, நான் சக்சஸா மாத்துறேன் அப்படின்னா, ஸோ இஃப் ஐ என்டர் திஸ், இப்ப என்டர் பண்ணனா, இந்த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் உங்களுக்கு சக்சஸா மாறும். இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் வந்து சக்சஸா மாறும். இங்க 2 எரர் இருக்கு இந்த லைன்ல. ஒரே ஒரு சக்சஸ் மட்டும் தான் மாறியிருக்கு. பட் ரிமைன் இந்த எரர் வந்து உங்களுக்கு இங்க எரராவே தான் இருக்கு. இட் இஸ் நாட் ரீப்ளேஸ்ட். திஸ் இஸ் நாட் சப்ஸ்டிட்யூட்டட். ஸோ ஹேவ் ஆல் காட் திஸ்? ஸோ ஒரு ஒரு லைன்ல எத்தன எரர் இருக்கு? 3 எரர் இருக்குன்னா, ஒரு அக்கரன்ஸ மட்டும் தான் அது என்ன பண்ணும்னா, இட் வில் ரீப்ளேஸ். இப்ப எனக்கு இங்க இருக்கிற எரரும் வந்து ரீப்ளேஸ் ஆகணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, ஸோ ஐ ஹேவ் டு கிவ். ஸோ அ அகைன் நான் இத ரீப்ளேஸ் பண்ணிட்டு, ஸோ சக்சஸ்ல இருக்கிறதெல்லாம் எரர்ன்னு மாத்திட்டு, ஸோ இஃப் ஐ கேட் திஸ், இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எல்லாத்துலயுமே எரர், எரர், எரர்ன்னு இருக்கு. ஸோ ஒரே ஒரு கமாண்ட்ல எல்லா எரரையும் நான் வந்து சக்சஸா மாத்தணும்னா, யூ ஹேவ் டு கிவ் ஜி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் குடுக்கணும். ஸோ ஜி எத டினோட் பண்ணுது அப்படின்னா, குளோபல டினோட் பண்ணுது. ஸோ இஃப் ஐ கிவ் என்டர் திஸ், ஸோ நான் இப்ப இத என்டர் பண்ணேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஸோ சக்சஸ். So success is replaced to, so I have to change this, right? ஸோ எரர் தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ எரர வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஸோ குளோபலா நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஐ ஹேவ் டு சேஞ்ச் இட் டூ குளோபலா சேஞ்ச் பண்ணோம் அப்டின்னா, இங்கேயும் சக்சஸ் மாறிடுச்சு, இங்கேயும் சக்சஸ்ன்னு மாறிடுச்சு, இங்கேயும் சக்சஸ்ன்னு மாறிடுச்சு, இங்கேயும் சக்சஸ்ன்னு மாறிடுச்சு. ஸோ ஒரு லைன்ல ஒரே ஒரு டைம் மட்டும் மாறணும் அப்டின்னா, ஸோ இந்த எரர் வந்து இங்க குளோபல் குடுக்கக்கூடாது. ஸோ எல்லா எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு எரர் இருக்கோ, எல்லா பக்கமும் எனக்கு சேஞ்ச் ஆகணும் அப்டின்னா, ஸோ வி ஹேவ் டு கிவ் அ குளோபல். இஃப் யூ கிவ் திஸ் ஜி குடுக்கல அப்டின்னா, ஒரு லைன்ல இருக்க ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்ல இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். திஸ் இஸ் ஆல் அபௌட் தி ஒன் ஆஃப் த கமாண்ட் இன் த எஸ்சிடி. ஃபார் எக்ஸாம்பிள், அ ஐ ஹேவ் அ கமாண்ட் லைக் ஸோ எஸ்சிடில ஸோ ஐ வில் சேஞ்ச். ஸோ செகண்ட் லைன்ல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு செகண்ட் லைன்ல மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்பனா ஸோ செகண்ட் லைன்ல ஸோ ஐ வில் கிவ் செகண்ட். செகண்ட் லைன்ல இருக்கிறது மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் டு ரீப்ளேஸ். ஸோ ஸோ ரீப்ளேஸ் எத ரீப்ளேஸ் பண்ணணும் நான் அப்படின்னா, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா அக்கரன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஸோ ஹியர் ஐ ஹேவ் இங்கேயும் இன்னுன்னு இருக்கு. ஸோ இங்கேயும் திஸ்ன்னு இருக்கு. ஸோ ஸோ ஐ ஹேவ் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் எதுவும் இல்ல. ஸோ அ இங்கேயும் லைனுன்னு இருக்கு, இங்கேயும் லைனுன்னு இருக்கு. ஸோ கன்சிடர் திஸ் லைன். இங்கேயும் லைனுன்னு இருக்கு, இங்கேயும் லைனுன்னு இருக்கு. எனக்கு இந்த லைன்ல இருக்கிறது மட்டும் தான் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, வாட் ஐ வில் டூ 1, 2, 3, 4 4த் லைன்ல ஸோ ஐ ஹேவ் 4த் லைன்ல இந்த லைனுக்கு பதிலா என்ன சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ ஐ வில் சேஞ்ச் த லைன். லைன்ல இருக்கிறத எனக்கு நம்பர்ன்னு மாத்து. ஸோ ஐ வில் சேஞ்ச் திஸ் டூ நம்பர் அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்பர் அப்படிங்கிறத குடுத்துட்டு, ஸோ இந்த ஜிய நான் வந்து எடுத்துடுறேன். ஸோ இஃப் ஐ என்டர் திஸ், இங்க பார்த்தீங்கன்னா, அனதர் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா இந்த லைன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகல. ஸோ இந்த 4த் 1, 2, 3, 4 4த் லைன்ல இந்த லைன் அந்த 4 அப்படிங்கிறது எத டினோட் பண்ணுதுன்னா, 4த் லைன்ல லைனுன்னு இருக்கிறத வந்து ஸோ திஸ் லைன் வில் பி கன்வெர்ட்டட் டூ ரீப்ளேஸ்ட் வித் நம்பரா ரீப்ளேஸ் ஆகும். ஸோ ஹேவ் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எஸ்சிடி கமாண்ட், ரைட்?
ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேவ் டூ டெலீட்டும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் செகண்ட் லைனா டெலீட் பண்ணணும். ஒரு ஸ்பெசிஃபிக் லைனா டெலீட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஐ ஹேவ் டூ கிவ் இதெல்லாம் எடுத்துட்டு, ஐ ஜஸ்ட் ரிமூவ் திஸ். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு 2D அப்படின்னு குடுத்தேன்னா, செகண்ட் லைன் வந்து எனக்கு டெலீட் ஆயிரும். 2Dன்னு குடுக்குறேன். ஸோ இப்ப வந்து திஸ் இஸ் அ டெக்ஸ்ட் ஃபைல்ன்னு இருக்கு. டெஸ்ட் ஃபைல்ன்னு இருக்கு. ஸோ இஃப் ஐ கிளிக் என்டர், இப்ப பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ டெஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறது உங்களுக்கு டெலீட் ஆயிருச்சு. ஸோ இந்த செட் அப்படிங்கிறத கமாண்ட வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ யூ கேன் எடிட் இட், இன்சர்ட் இட், ரீப்ளேஸ் இந்த மாரி எல்லா விஷயங்களும் பண்றதுனால, ஸோ வி ஹேவ் அ எடிட்டர். ஸ்ட்ரீம் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரிப்ல நீங்க சர்ச் பண்ண தான் முடியும். ஆனா வித் திஸ் பர்ட்டிகுலர் எஸ்சிடி அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி யூ கேன் டெலிட் இட், ரீப்ளேஸ் இட். ஸோ எப்படி ஒரு லைன் ஆட் பண்றதுங்கிறது மட்டும் நம்ம பார்த்துரலாம். ஸோ ஸோ ஒரு லைன நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், ஸோ எஸ்சிடி 1 ஃபர்ஸ்ட் லைன்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல ஸோ ஸோ ஹாய் எவ்ரிஒன் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாய் எவ்ரிஒன் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ இஃப் ஐ கிவ் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிறத நான் குடுத்து இப்ப என்டர் குடுத்தேன் அப்படின்னா, ஸோ ஹாய் எவ்ரிஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்சர்ட் ஆயிருச்சு. ஸோ ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்சர்ட்டிங், டெலிட்டிங், எடிட்டிங். ஸோ இந்த மாரி எல்லா விஷயத்தையும் யூ கேன் அ இந்த பர்ட்டிகுலர் எஸ்சிடி வச்சு முடிக்கலாம். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் ஒரு கிரிப் கமாண்ட் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எஸ்சிடி கமாண்ட் வச்சு யூ கேன் ரீப்ளேஸ், எடிட் ஆர் ரீப்ளேஸ் ஆர் ஆடும் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் ஏபிள் டு ஆட் திஸ். So then we have to analyze ஒரு நான் சொன்னேன். So I have a columns. அந்த காலம்ஸ்ல இருக்கிறத நம்ம ஒரு டேபுலர் காலம்ல இருக்கிறத ஸோ 30க்கு மேல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு. 90க்கு மேல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ மட்டும் நீங்க வந்து எனக்கு சர்ச் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் ஸோ இந்த ஏடபிள்யூகே ஸோ இஃப் யூ சர்ச் இட் நீங்க ஏடபிள்யூகே ஃபுல் ஃபார்ம் குடுத்தீங்கன்னா, அவங்களோட ஆத்தர் நேம் ஃபைண்ட் பண்றவங்களோட நேம் வரும். ஸோ I don't remember that author name எனக்கு ஞாபகம் இல்ல. So I just refer it in the net. So we'll move on to the next command, right? So have all understand this, right? Okay, we'll move on. So I just clear this. So I will repeat once again. So S அப்படிங்கிறது for example, வெறும் S அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்ல இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அது மட்டும் தான் ரீப்ளேஸ் ஆகும். G அப்படின்னு குடுத்தீங்கன்னா, so all occurrence will get replaced. ஸோ இங்க 4S அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த 4த் லைன்ல லைனுன்னு இருக்கிற இடத்துல நம்பர் அப்படிங்கிறது ரீப்ளேஸ் ஆகும். 2 அப்படிங்கிறது லைன் நம்பர் 2ல எனக்கு டெலீட் பண்ணிரு அப்படின்னா, அந்த செகண்ட் லைன உங்களுக்கு டெலீட் பண்ணிரும். ஸோ இஃப் ஐ கிவ் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஹாய் எவ்ரிஒன் அப்படின்னு குடுத்தேன்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல ஆட் பண்ணிடுது. ஸோ இந்த மாரி டெக்ஸ்ட்ட மேனிபுலேட் பண்றதுக்கு, எடிட் பண்றதுக்கு, டெலீட் பண்றதுக்கு, ஒரு லைன் ஆட் பண்றதுக்கு வி ஹேவ் டு யூஸ் திஸ் பர்ட்டிகுலர் கமாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் டு அனலைஸ் ஒரு டேட்டாவ நான் அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த மாரி விஷயங்களுக்கு வி கோ ஃபார் ஏடபிள்யூகே அப்படிங்கிற ஒரு கமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேவ் ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு டேட்டாவ நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த காலம் அப்படிங்கிறதுல எனக்கு இந்த மாரி எனக்கு ஒரு டேபுலர் காலம்ல நான் டேட்டா வச்சிருக்கேன். ஸோ இந்த டேட்டாவ வச்சு இப்ப மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இத அப்படியே நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஏடபிள்யூகே அப்படிங்கிற அந்த கமாண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் கோட்ஸ் குடுத்துக்கோங்க. இதுக்குள்ள ஒரு டபுள் கர்லி பிராக்கெட் குடுத்துட்டு, ஸோ பிரிண்ட் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ பிரிண்ட்ன்னு குடுத்துட்டு, ஐ ஜஸ்ட் கிவ் அ காலம் அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு அந்த லைன் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் ஃபைல் என்ன இருக்கோ, அது அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் அ வெரி பேசிக் கமாண்ட் ஆஃப் ஏடபிள்யூகேல. ஜஸ்ட் நான் பிரிண்ட்ன்னு குடுத்தேன்னா, அதுல இருக்க எல்லா கமாண்ட்ஸும் உங்களுக்கு அதுக்குள்ள என்ன இருக்கோ, அந்த ஃபைல் உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிரும். சப்போஸ் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் காலமும், இந்த ஃபர்ஸ்ட் காலமும், 3 காலம் மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ வாட் இஸ் அ கமாண்ட் டு பிரிண்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் காலம் அந்த 3 காலம் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஏடபிள்யூகேன்னு குடுத்துட்டு, யூ ஹேவ் டு கிவ் பிரிண்ட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, $1 அப்படிங்கிறது வந்து எத மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காலம மென்ஷன் பண்ணுது. ஸோ $3 அப்படிங்கிறத எத மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, 3 காலம மென்ஷன் பண்ணுது. ஸோ இஃப் ஐ கிவ் ஸ் அ
காலம் அப்படின்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலமும், 3 காலமும் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, இதுல இருக்க எல்லா காலம்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் காலமும், 3 காலம் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, ஸோ ஐ ஹேவ் டு கிவ் $1, $3 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஸோ இட் வில் print the first column and the third column. So and also இப்ப வந்து ஒரு காலம நான் சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரிண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது அப்படியே வச்சுக்கோங்க. நான் இதுல இருக்கிறத நான் சர்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆலிஸ் அப்படிங்கிறவ நான் வந்து சர்ச் பண்றோம். அலைஸ் அப்படிங்கிறவங்கலாம் சர்ச் பண்ணணும் அப்படின்னா, இஃப் ஐ கிவ் திஸ் ஸோ இந்த அலைஸ் அப்படிங்கிறவங்கள மட்டும் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ இங்க ஒரு ஸ்லாஷ் குடுத்துட்டு, அவங்களோட நேம் என்னவோ, அவங்களோட இந்த குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபௌட் தி AWK. இஸ் ஒன் ஆஃப் த கமாண்ட். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் காலம் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். ஒரு ஸ்பெசிஃபிக் லைன மட்டும் நம்ம எப்படி எடுக்கிறது, பேட்டர்ன் மேட்சிங் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தென் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து எனக்கு யாரெல்லாம் 80க்கு மேல இருக்காங்களோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹூ இஸ் கிரேட்டர் தென் 80 இருக்கிறத மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, ஸோ திஸ் கமாண்ட் யூ டேக் இட் அஸ் எக்ஸாம்பிள். இதுல இருக்கிறத நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா, ஸோ இந்த $3 அப்படிங்கிற காலம்ல எனக்கு கிரேட்டர் தென் 80யா இருக்கிறவங்கள மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னா, ஸோ ஹூ ஆர் ஆல் 80 இந்த பர்ட்டிகுலர் காலம்ல யாரெல்லாம் 80 இருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இவங்க பாப் அப்படிங்கிறவங்க 70ல இருக்காங்க. அவங்கள பிரிண்ட் பண்ணாது. ஸோ ஹூ ஆர் ஆல் ஸ்கோர்ட் அபோவ் 80 ஸோ அவங்களோட மார்க்ஸ மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த AWK வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்டின்னா, யூ கேன் அனலைஸ் த டேட்டா. ஸோ 80க்கு மேல யார் வச்சிருக்காங்க? ஸோ ஆவரேஜா இந்த 3 பேர்த்தோட டோட்டல் என்ன? அந்த மாரி விஷயங்கள்லாம் SCDலயோ, கிரிப்லயோ நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் ஆல் ஒவ்வொரு கிரிப்புக்கு சர்ச் மட்டும் தான் பண்ண தெரியும். SCDக்கு ஒரு லைன் ஆட் பண்ண தெரியும், டெலீட் பண்ண தெரியும். ரீப்ளேஸ் பண்ண முடியும். AWKக்கு ஒரு டேட்டாவ எப்படி யார் யாரெல்லாம் 80க்கு மேல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லாத்தோட மார்க்ஸும் எவ்ளோ டோட்டல்ஸ் அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்றதுக்கு வி ஹேவ் டு யூஸ் அது ஆல்சோ வி கேன் சர்ச்சும் நம்ம பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு கமாண்டுக்கும் ஒவ்வொரு யூனிக் யூனிக்கா ஒரு இது இருக்கு. ஸோ தட் இஸ் வை வி கோ ஃபார் AWK. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு ஆவரேஜ். ஸோ இதுல இருக்கிற டேட்டாஸ்ல நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ ஆவரேஜ் ஆஃப் ஃபைண்டிங் த நம்பர்ஸ் அப்படின்னா, ஸோ யூ ஹாவ் டு யூஸ் AWK. நான் ஒரு சிங்கிள் கோட்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ NR அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு ஏன் நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, லிசன் ஆல் ஆஃப் யூ. நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கிரேட்டர் தென் 1ன்னா, ஸோ இந்த ரெக்கார்ட் என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும் 1, 2, 3, 4, 5வா எடுத்துக்கும். எனக்கு ஆவரேஜ் சம் கண்டுபிடிக்கும்போது இது எடுத்துக்க வேண்டாம். நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இத நீ எடுத்துக்க வேண்டாம். ஸோ யூ கன்சிடர் ஜான்ல இருந்து எடுத்துக்கோ அப்படிங்கிறது தான். நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் 1ஆ இருக்கணும். 1ங்கிறத நீ எடுத்துக்காத. 2ல இருந்து எடுத்துக்கோ அப்படிங்கிறதுக்காக வி ஹேவ் டு கிவ் கிரேட்டர் தென் 1. ஸோ தென் யூ ஹேவ் டு சம் பண்ணு. சம் பிளஸ் ஈக்குவல் டு அந்த 3ஆ இருக்கிற காலம் நம்மளுக்கு என்னவா இருக்கோ, ஸோ அந்த காலம நீ பிளஸ் பண்ணு. ஸோ 3ஆ நம்மளுக்கு என்ன இருக்கோ, அந்த காலம நீ பிளஸ் பண்ணு. ஸோ சம் பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு சம் இட். ஸோ தென் யூ ஹேவ் டு எண்டுங்கிற ஒரு கமாண்ட் குடுத்துக்கோங்க. ஸோ யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட். எந்த மாரி கமாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஸோ யூ கேன் டூ இட். நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறேன். ஸோ AVG நான் குடுத்துட்டு, ஸோ ஐ ஜஸ்ட் AVG. So I just give it. So then சம் அப்படிங்கிறதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு என்ன சம் வந்திருக்கோ, சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் காலம் 3ல இது எல்லாத்தையும் நம்மளுக்கு சம் பண்ணிரும். ஸோ சம் டிவைடட் பை நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5ன்னு இருக்கு. எனக்கு 5 இல்ல 4 தான் அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் -1 அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இட் வில் கால்குலேட் திஸ் அஸ் 5ன்னு இருக்கிறத உங்களுக்கு 3ன்னு எடுத்துக்கும். So I just give this. So 3ன்னு எடுத்துக்கும். So I just give this. So அப்புறம் ஒரு curly bracket வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். So I just
ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கணும். ஸோ அது எல்லாமே இந்த 3 காலம்ல இருக்கிறதெல்லாம் 1, 2, 3, 4 இத எல்லாத்தையும் பிளஸ் பண்ணி வச்சுக்கோ. ஸோ ஆவரேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சம் டிவைடட் பை. ஸோ இதெல்லாம் சம் பண்ணி வச்சிருக்கிறத நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் -1. ஸோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 1, 2, 3, 4, 5 இந்த மாரி இருக்கும். ஸோ அத வந்து நீங்க என்ன பண்ணணும்னா 4ஆ மாத்திருங்க அப்படின்னு இப்ப என்டர் குடுத்தனா, யூ வில் பி கெட்டிங் அ ஆவரேஜ். So I'm not getting. So my system is not working. Why? Just 1 minute. Oh, I stop this. So this is a command. Sum divided by n or -1. So it is correct, right? So if you do like, so I haven't given the file name. So sorry. So I haven't given the file name. So if I execute this, file name is நம்மளோட file name என்ன அப்படின்னா, so we have a file name called column அப்படின்னு இருக்கு. So I just execute this. உங்களோட average பார்த்தீங்க அப்படின்னா 68 அப்படின்னு இருக்கு. So you have to use this. I just clear this out. ஸோ நான் இத அப்படியே குடுக்குறேன். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கணும். அந்த 3 காலம் எல்லாம் பிளஸ் பண்ணு. அந்த பிளஸ் பண்ணத டிவைடட் பை n ஆர் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 5ன்னு இருக்கு. 5 - 1 4ன்னு ஆயிரும். ஸோ சம் டிவைடட் பை 4ன்னு குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைச்சிரும். எந்த காலம் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு மென்ஷன் இட். ஸோ பிஃபோர் தட் ஐ ஹேவன்ட் மென்ஷன் த காலம். ஸோ இஃப் ஐ கிவ் திஸ் 68 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆவரேஜ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த AWK கமாண்ட்ஸ். ஸோ வி ஹேவ் கம்ப்ளீட்டட். ஸோ கிரிப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, SCD கம்ப்ளீட் பண்ணியாச்சு, AWK கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வி ஹாவ் கம்ப்ளீட்டட். ஸோ திஸ் 3. ஓகே. So then we will move on to this this VI editor. We'll move on to the VI editor. So so I just create one file, that is VI test.txt அப்படின்னு நான் கொடுக்குறேன். So if I enter this, இங்க பார்த்தீங்கன்னா நான் எதுவும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எது வேணா நான் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் ஐ 1 மினிட். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கலருமே உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எதுவுமே ஹைலைட் ஆகாது. ஸோ இஃப் ஐ யூஸ் த விம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இஃப் ஐ இன்சர்ட் ஸோ இது வந்து கலர்ஃபுல்லா அந்த இந்த வேக்ரண்ட்ல வரல. பட் இஃப் யூ யூஸ் இந்த சர்வர் அந்த பர்ட்டிகுலர் இதுல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, யூ வில் பி கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஹைலைட்ஸ் ஆகும். உங்களோட கோடு அந்த மாதிரி எழுதினீங்கன்னா இட் வில் பி ஹைலைட்டட். ஸோ நான் வந்து இந்த பர்ட்டிகுலர் விஐல நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத வி வில் சி. ஸோ விஐல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ test.txt அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டெல் மீ இன் த சாட் பாக்ஸ். ஸோ ஐ ஹேவ் ஸ்கிரிபிள். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட லைன்ஸ் எழுதியிருக்கேன். இதெல்லாம் லைன்ஸும் நான் டெலிட் பண்ணிட்டு நான் புதுசா டைப் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்னா நான் வந்து பேக் ஸ்பேஸ் குடுத்து நான் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் டு ஒவ்வொன்னா நான் பேக் ஸ்பேஸ் குடுத்து நான் டெலிட் பண்ணக்கூடாது. ஸோ வாட் இஸ் அ கமாண்ட் டு டெலிட் ஆல் த லைன்ஸ் இன் திஸ் பர்ட்டிகுலர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டெல் மீ இன் த கமாண்ட் பாக்ஸ். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ரீகேப் பண்ணிடுறேன். ஸோ VI ஸ்பேஸ் test.txt அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஃபைல் நேம் வச்சிருக்கேன். இஃப் ஐ என்டர் திஸ், இப்ப நீங்க ஏதோ ஒன்று எழுதுனீங்கன்னா கூட திஸ் வில் ஓன்ட் ரைட். அது நீங்க ஐ ப்ரெஸ் பண்ணும். யூ ஹாவ் டு ப்ரெஸ் ஐ டு இன்சர்ட் சம் டேட்டாவை நீங்க இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் டைப் ஐ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ வெயிட். So if you use I அப்படிங்கிறது, so will see the VI editor. So so first எடுத்தோடனே நம்மளுக்கு எஸ்கேப் மோட்ல தான் நம்மளுக்கு இருக்கும். So if you want to edit பண்ணணும், ஒரு டேட்டாவை எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைல்ல you have to press I அப்படிங்கிறத இன்சர்ட் பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படின்னா you should press I அப்படிங்கிறத இன்சர்ட் அப்படிங்கிறத நீங்க கொடுக்கணும். You have to press I. So then
நான் ஐ குடுத்துட்டேன். சப்போஸ் ஐ ஹேவ் டூ டெலிட் திஸ். இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும் அப்டின்னா, சோ யூ ஹேவ் டூ பி இன் த இன்சர்ட் மோட்ல இருக்கக்கூடாது. எஸ்கேப் மோட்ல நீங்க பிரஸ் பண்ணிக்கணும். எஸ்கேப் குடுத்துட்டு, சோ கோலன் டி இந்த மாரி ஒரு பெர்சன்டேஜ் குடுத்தீங்க அப்டின்னா, சோ இஃப் யூ கிவ் திஸ் கோலன் டி மாடுலஸ் இந்த மாடுலஸ் அல்லது பெர்சன்டேஜ் இந்த சிம்பிள் குடுத்தீங்க அப்டின்னா, சோ இது என்ன பண்ணும் அப்டின்னா, திஸ் வில் டெலிட் 1 மினிட். ஓ so wait a minute. Edit. So percentage D குடுத்தீங்கன்னா, sorry, percentage D அப்படின்னு குடுத்தீங்கன்னா, this is deleted. So what you have to do, so if you want to delete all the lines in the particular text editorல, you have to delete all the lines. All the lines. All the lines in the text editor, in the editor. And you do colon modulus D அப்படிங்கறத நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, this will delete all the lines. So if I want to insert I அப்படிங்கறத insert பண்ணிட்டு, this is a Linux class அப்படிங்கறத நீங்க குடுக்கலாம். So அல்லது welcome to the class இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணிக்கலாம். So this is all the way. Uh, this is a editor அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். சப்போஸ் நான் இங்க எடிட் அப்படிங்கறத அந்த கர்சர் பாத்தீங்க அப்படின்னா, சோ இந்த கர்சர் வந்து இந்த லாஸ்ட் லைன்ல இருக்கு. சோ ஐ ஹேவ் டு மூவ் டு திஸ் ஃபர்ஸ்ட் லைனுக்கு அந்த கர்சர் போணும் அப்படின்னா, வாட் இஸ் அ கமாண்ட் டு மூவ் த கர்சர் அந்த லாஸ்ட் லைன் இருக்கிறத ஐ ஹேவ் டு மூவ் இட் டு த டாப். அந்த டாப்புக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? சோ வாட் இஸ் த கமாண்ட்? ஸோ அந்த கர்சர் வந்து எனக்கு இங்க இருக்கு. ஸோ நான் ஒவ்வொன்னா நான் வந்து பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியோ ஆர் சம்திங் அந்த டவுன் ஏரோ, அப் ஏரோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி to the top first line. So on the top first line போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, so escape அமுத்திட்டு, so what you have to do, GG அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, so this will go to the அந்த particular cursor வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, the starting lineல போயிட்டு, so I can edit பண்ணணும்னா I கொடுத்துட்டு, so GG அப்படிங்கறத நான் கொடுத்துக்கலாம். So I will put GG அப்படின்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் லைன், லாஸ்ட் லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகும். எந்த இடத்துல கர்சர் இருக்கோ அந்த கர்சர் வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா, எஸ்கேப் கொடுத்து GG அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, that will move to the top of the ஃபர்ஸ்ட் லைனுக்கு போயிடும். சப்போஸ் ஐ ஹேவ் டு அகைன் ஐ கம் டு திஸ் பர்டிகுலர் லாஸ்ட் லைனுக்கு நான் வரணும் அப்படின்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அகைன் ஐ ப்ரெஸ் எஸ்கேப் யூஸ் பண்ணிட்டு ஐ ஹாவ் டு யூஸ் கேபிட்டல் G யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எஸ்கேப் ஜஸ்ட் கேபிட்டல் G அப்படி யூஸ் பண்ண அப்படின்னா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் லைன்ல வந்துடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த கர்சர் வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த கர்சர் வந்து இங்க இருக்கு. சப்போஸ் இந்த லைனுக்கு வரணும், இந்த ஒரு பர்டிகுலர் லைன்ல இந்த லைன்ல எனக்கு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதிடுறேன். ஸோ ஒரு லைன் ஃபார் எக்ஸாம்பிள் கோ டு ஸோ ஐ ஹாவ் டு கோ டு த ஃபர்ஸ்ட் லைனுக்கு எந்த இடத்துல கர்சர் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகணும் அப்படின்னா, ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டு, ஸோ வாட் எவர் இன்சர்ட் மோட்ல இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு எஸ்கேப் அண்ட் ஜிஜி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகணும். இஃப் இட் இஸ் அ லாஸ்ட் லைன்ல இருந்துச்சுன்னா, ஸோ லாஸ்ட் லைனுக்கு போகணும் அப்படின்னா, ஸோ ஐ ஹாவ் டு மூவ் டு த லாஸ்ட் லைன். ஸோ யூ ஹாவ் டு பி இன் த எஸ்கேப் மோட். யூ ஹாவ் டு ப்ரெஸ் கேபிட்டல் G கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இட் வில் கோ டு திஸ் பர்டிகுலர் லைன், ஒரு இந்த லைனுக்கு போயிடும். If suppose I have இங்க இருக்கிறத நான் இந்த லைன்ல இருக்க எண்டுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, so you have to give கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த பர்டிகுலர் லைன்ல ஃபர்ஸ்ட் இங்க வந்துரும். ஸோ ஓ கொடுத்தனா இந்த பர்டிகுலர் லைன்ல பிகினிங்க்கு வந்துரும் ஓ கொடுத்தா. அதே ஷிஃப்ட் டாலர் கொடுத்தீங்கன்னா எண்டுக்கு வரும். ஸோ ஸோ ஒரு லைன் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் அ லைன். ஸோ இந்த லைனை வச்சுக்கோங்க. இந்த லைன் இருக்கு.
ஸோ இந்த லைன்ல இந்த கர்சர் வந்து இங்க இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்சர் இங்க இருக்கு. இந்த கர்சர் வந்து ஐ ஹேவ் டு மூவ் தட் பர்ட்டிகுலர் கர்சர். ஸோ ஐ ஹேவ் டு மூவ் திஸ் பர்ட்டிகுலர் கர்சர் ஃப்ரம் திஸ் டு ஹியர். இங்க கொண்டு வரணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு யூஸ் அ கமாண்ட் கால்ட். ஸோ ஐ ஹேவ் டு யூஸ் ஸோ ஐ ஹாவ் டு இந்த பர்ட்டிகுலர் கர்சர் எங்கிருந்து இங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் ஷிஃப்ட் பிளஸ் டாலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்க இருக்கிற இந்த பர்ட்டிகுலர் லைன் இங்க வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் டாலர் கொடுக்கணும். அதே இங்க இருக்கிற லைனு இந்த லாஸ்ட்ல இருக்க லைன் ஃபர்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் ஜஸ்ட் ஜீரோ அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ if I give this 0 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். if you give 0 கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பர்ட்டிகுலர் லைன்ல இருந்து ஸோ இங்க இருக்கிற லைன்ல இருந்து ஸோ இஃப் யூ மூவ் டு திஸ் பர்ட்டிகுலர் பிகினிங் ஆஃப் த லைனுக்கு வரணும்னா 0ன்னு கொடுக்கணும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் கர்சர் இங்க வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் டாலர் கொடுக்கணும். ஸோ இஃப் யூ delete ஆல் த லைன் இந்த எடிட்டர் கோலன் கொடுத்து $D கொடுத்தீங்கன்னா எல்லா லைனும் உங்களுக்கு டெலிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் அனதர் லைன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ வெல்கம் டு த கிளாஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அகைன் ஜஸ்ட் ஐ வில் ரிப்பீட் திஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்க கர்சர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ கர்சர் வந்து இங்க இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இருக்கு. ஸோ டக்குன்னு நான் இந்த கர்சர் வந்து எனக்கு இந்த இடத்துல வரணும் அப்படின்னா ஸோ இங்க இருக்கிற கர்சர் இப்போ இங்க வந்து எனக்கு பிளிங்க் ஆயிட்டு இருக்கு இந்த கர்சர். இந்த பர்ட்டிகுலர் கர்சர் இங்க இருக்கு. இங்க பிகினிங் வரணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் ஜிஜி அப்படிங்கிறது யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்சர் இங்க இருக்கு. ஸோ ஐ ஹாவ் டு இந்த கர்சர் வந்து இங்க இருக்கு. ஸோ ஐ ஹாவ் டு மூவ் திஸ் கர்சர் டு ஹியர் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு யூஸ் அ கமாண்ட் கால் கேபிட்டல் G யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷிஃப்ட் G ஸ்மால் G கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ திஸ் லைன் வில் பி மூவ் டு ஹியர். இந்த வேற எங்கேயாச்சும் இருக்கிற லைன் வந்து இந்த லைன் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கர்சர் வந்து இங்க மூவ் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் GG அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இங்க இருக்கிற கமாண்ட் இங்க இருக்கிற லைன் வந்து இந்த லாஸ்ட் லைனுக்கு வரணும் அப்படின்னா கேபிட்டல் G யூஸ் பண்ணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் லைன்ல இருக்கிற பிகினிங்ல எண்டு ஃபார் எக்ஸாம்பிள் கர்சர் இங்க இருக்கு. ஸோ கர்சர் இங்க இருக்கு. இதோட லாஸ்ட்க்கு வரணும்னா ஷிஃப்ட் டாலர் கொடுக்கணும். சப்போஸ் இங்க லைன் இருக்கு. இந்த லைன் வந்து இங்க வரணும் அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு பிரஸ் 0 அப்படிங்கிறத யூஸ் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0 அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ லாட் ஆஃப் வேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்சரை மேல யூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப் ஆரோ யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதர் நீங்க எஸ்கேப் கொடுத்துட்டு கே 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 ஜஸ்ட் கேன்னு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இட் வில் கோ அப்வர்ட். ஸோ இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றும் ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் திஸ் வில் ஒர்க் இட் அவுட் உங்களுக்கு வந்து வரும். அதர்வைஸ் இட் won't come. ஸோ ப்ராக்டிஸ் இட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க லைனு நான் வந்து இன்சர்ட் மோட் கொடுத்துட்டு ஸோ எனக்கு பிலோல எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ பிலோல எனக்கு ஒரு லைன் ஆட்டோமேட்டிக்கா நான் என்டர் கொடுக்காம எனக்கு வந்து ஒரு லைன் வந்து நான் நெக்ஸ்ட் நியூ லைனுக்கு போகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கேப் கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்படின்னு ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ஒரு லைன் எனக்கு வந்து நியூவா கிரியேட் ஆயிரும். ஸோ நான் ஜஸ்ட் மேல ஒரு லைன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் O கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஷிஃப்ட் கொடுத்து கேபிட்டல் O கொடுத்தனா மேல ஒரு லைன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு யூஸ் ஷிஃப்ட் பிளஸ் O அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேல ஒரு நியூ லைன் கிரியேட் ஆகும். இஃப் ஐ கிவ் ஸோ உங்களுக்கு அன்டூ பண்ணணும் அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு யூஸ் அன்டூ பண்ணணும்னா ஷிஃப்ட் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் யூ மட்டும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்க முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ அது உங்களுக்கு எல்லா சேஞ்சஸும் வந்துடும். ஸோ U is for the undo. ஸோ U is for U எப்படி நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா அன்டூ வந்து யூல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க அன்டூ பண்ணணும் அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு யூஸ் யூ இங்கே யூ இருக்கு அப்பனா நீங்க யூ எஸ்கேப் அமுத்தி ஸோ யூ ஹாவ் டு ப்ரெஸ் எஸ்கேப் அண்ட் யூ அமுத்துனீங்க அப்படின்னா ஸோ ப்ரெஸ் எஸ்கேப் ஸோ தென் யூ ஹாவ் டு கிவ்
யூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அண்டு ஆயிக்கும். ஸோ ரீடு அப்படி நீங்க கொடுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இட் வில் ரீடு. ஸோ நம்ம ஒரு லைன் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ ரீடு பண்ணணும் அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு கிவ் ரீடு பண்ணணும் அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு கிவ் கண்ட்ரோல் பிளஸ் ஆர் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ரீடு ஆயிரும். ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் ChatGPT யூஸ் பண்ணி கூட யூ கேன் கோ த்ரூ இட் அண்ட் ஒவ்வொன்றா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே எஸ்கேப் அமுத்தி தான் பண்ணணும். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு கிரியேட் ஒரு நியூ லைன் பிலோல வரணும்னா ஜஸ்ட் நியூ லைன் வந்து கரண்ட்ல இருந்து பிலோல வரணும் அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு யூஸ் ஜஸ்ட் ஓ அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஸோ அது வந்து உங்களுக்கு பிலோல வரும். அதே வந்து உங்களுக்கு இந்த கரண்ட் கர்சர்ல இருந்து மேல பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் ஓ தட் இஸ் கேபிட்டல் ஓ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கேபிட்டல் ஓ கொடுத்தீங்கன்னா மேல ஒரு நியூ லைன் கிரியேட் ஆகும். ஸோ ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ். ஸோ இஃப் யூ ஹாவ் டு சேவ் பண்ணி நம்ம குவிட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் அ கமாண்ட் கால்ட் ஸோ WQ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகி உங்களுக்கு குவிட் ஆயிரும். ஸோ இஃப் யூ கேவ் WQ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகி உங்களுக்கு குவிட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு குவிட் மட்டும் பண்ணணும், சேவ் பண்ணக்கூடாது, குவிட் மட்டும் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க :Q மட்டும் கொடுத்தா போதும். :Q கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குவிட் மட்டும் தான் போகும். இங்க :WQ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகி உங்களுக்கு குவிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சில கமாண்ட்ஸ் வந்து யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே. ஸோ ஹேவ் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த ஒவ்வொரு கமாண்ட்ஸும் நீங்க என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் இட். ஒரே டைம்ல நான் டம்ப் பண்ணி எல்லாமே உங்களுக்கு ஐ வில் டீச் இட். ஸோ இட் வில் பி கன்ஃபியூஸ்ட். ஒரு டெய்லி ஒரு 5 கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் தட் வில் பி கெட் ரெஜிஸ்டர்ட் இன் யுவர் மைண்ட். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஸோ ஐ ஜஸ்ட் எடிட் திஸ். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கோலன் கொடுத்து செட் நம்பர் அப்படின்னு கொடுத்தனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க நம்பர் வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பை யுவர் செல்ஃப். இங்க இங்க உங்க நம்பர் வரணும்னா ஸோ இந்த நம்பர் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அகைன் ஐ ஜஸ்ட் கோ பேக். ஸோ செட் நோ நம்பர் அப்படின்னு கொடுத்தனா ஸோ திஸ் நம்பர் வில் கெட் ரிமூவ்ட். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சில கமாண்ட்ஸ் இருக்கு, நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஒர்க் இட் அவுட். ஸோ ஜஸ்ட் ஒரு எடிட்டரை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. VI எடிட்டர்னா VI எடிட்டர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நானோ வந்து இஃப் யூ வாண்ட் ஒரு பேசிக்கா நீங்க தெரிஞ்சுட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சேவ் பண்றது, இது எப்படி எடிட் பண்றது, ஸோ அப்படிங்கறத ஜஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் இது சேவ் பண்றது மட்டும் நீங்க சேவ் பண்ணி எப்படி எடிட் பண்றதுன்னு மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் யூ ப்ராக்டிஸ் இன் யோர் ஹோம். எப்படி வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் வீட்டில் போய் நீங்க ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கோங்க. நானோ எடிட்டர். ஸோ நான் சேவ் பண்றது மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் Ctrl+X+Y அப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சேவ் ஆகி வெளியில வந்துடும். ஸோ இந்த நானோ எடிட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஸோ யூ ப்ராக்டிஸ் இட் இன் யோர் ஹோம். ஸோ ஸோ இந்த நானோ எடிட்டர் பாத்தீங்கன்னா ஸோ இதை சேவ் பண்ணி குவிட் பண்றது இது காமனா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ ஸோ Ctrl+X+Y அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்டர் கொடுக்கணும். யூ பிரஸ் என்டர். இதை பண்ணனீங்க அப்படின்னா ஸோ நானோ எடிட்டர்ல ஸோ Ctrl+X+Y அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ வாட் இட் வில் டூ இஸ் அது கண்ட்ரோல் சேவ் ஆகி உங்களுக்கு எக்ஸிட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த டுடேஸ் கிளாஸ். ஸோ வாட் வி ஹாவ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ டெக்ஸ்ட் ப்ராசஸிங் ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி சர்ச் பண்றது, எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எடிட் பண்ணி ஆட் பண்றது அப்படிங்கிறது SCD கமாண்ட் பார்த்தோம். ஸோ தென் அனலைஸ் பண்றது எப்படி AWK யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணோம். ஸோ தென் யூ ஹாவ் அ VI எடிட்டர் Vim அண்ட் நானோ. ஸோ இது வந்து நீங்க டைப் பண்ணி பாருங்க. Vim உங்களுக்கு எடிட்டர் ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. இது வந்து ஹைலைட் ஆகும் உங்களுக்கு. ஸோ கலர்ஃபுல்லா உங்களுக்கு ஹைலைட் ஆகும். இட்ஸ் அ மாடர்ன் எடிட்டர்.
ஸோ நானோ அப்படிங்கிறது எடிட்டர். ஸோ யூ கேன் கோ த்ரூ இட். ஸோ ஏதோ ஒரு எடிட்டர நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் எனஃப். இன்னொரு இது வந்து எப்படி காமனா நம்ப ஒரு என்டர் பண்ணி ஒரு அத மேனிபுலேட் பண்ணணும். இது எல்லா கமெண்ட்ஸும் தெரியணும்னு அவசியம் இல்ல. இஃப் யூ வாண்ட் டூ லேர்ன் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ விஏ எடிட்டர்ல எஸ்கேப் பிரஸ் பண்ணி பிரஸ் பண்ணா இன்சர்ட் ஆகணும். டெலீட் பண்றது. ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு லைன்லேருந்து இந்த லாஸ்ட் லைனுக்கு வருது. எல்லா லைன்ஸும் எப்படி டெலீட் பண்ணணும். ஸோ இந்த மாரி சில விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் திங்ஸ மட்டும் நீங்க நல்லா வச்சுக்கோங்க. ஒரு சேவ் பண்ணணும்னா கோலன் WQ குடுக்கணும். குவிட் சேவ் பண்ணாம எனக்கு வெளில வரணும் அப்டின்னா, கோலன் Q குடுத்தா போதும். அன்டூ பண்றதுக்கு U குடுக்கணும். ரீடூ பண்றதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் ஆர். திஸ் கமாண்ட் யூ ஹேவ் டூ ரிமெம்பர் திஸ். ஸோ எவ்ளோ தடவ நம்ம சொன்னாலும், யூ ஹேவ் டூ பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் இது வந்து உங்களுக்கு டக்குன்னு வரும். ஸோ so this is a basic command you should know. If you want more, you practice by yourself. So if you have any doubt recording this class, so tell me in the chat box. So have all there? Okay. Okay. So the next class we will be seeing some other commands. So ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு so the case sensitive also taken. Okay. Okay, Chandru. Okay. So if you have any doubt, please put it in the chat box. So otherwise we will wind off the session. So we'll see in the next class.